ஏய் சித்தையா ஐயா இப்ப எங்க வந்திருக்கிறோம்? செட்டுவாங்குறிச்சி செட்டுவாங்குறிச்சி பெரியாண்டிச்சி கோயில் அம்மா கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க வந்ததையா கேட்டேன். என்ன வந்தீங்க? பரமேஸ்வரன் கைலங்கிரி வாசி அந்த சாம்பலாட்டி பாம்பாட்டி பையன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கிறானோ இந்த சாராய கடை இருக்கிறான். எவத்த போத போட்டுக்கிட்டு தெரியுறானோ சிவபெருமான போய் பாக்குறேன். இவரும் தன்னை மதிச்சாச்சு இல்ல பிரம்மனுக்கு கொடுத்த மாதிரி இவனுக்கு சாபத்தை தான் கொடுக்க போறேன். நான் தாண்டா கொடுப்பேன். யாராருக்கு கொடுப்பியோ என்ன நடக்குதோ மதியாதைங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். அவங்கள நல்ல மதிப்புனே நல்ல மதிப்புனே ஏறி மதிப்ப சாமி நல்ல மதிப்பை எனக்கு ஒரே ஒரு போன் கால் போது வீட்டுல மதிச்சு சாமி அப்படியே பண்ணிவிடா சாமி. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே பிரச்சனை. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே பிரச்சனை. அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாது. ஏய் அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாது. எப்படி அந்த வார்த்தை கொட்டியார் வாய்ப்பாங்க. வா 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 கைலங்கிரியில் வாழக்கூடிய ஈசன் பரமேஸ்வரா கையில முளையில இருக்கிறாங்க. கொண்டிருக்கும் போது ஆமா நீ இன்னும் போகல. யார் வராங்கன்னு நம்மளை காண அடியே சக்தி வந்தவனா அடியே போடிங்கிற. யார் தூர்வாசர் நமக்கு தெரியாதா? ஆமா நம்ம தூர்வாசர் மகாபலி வந்திருக்கிறார். நம் திருவாயத்தை வணங்கினா இரண்டு வரத்தை தரலாம். வந்து பாதம் படையாடா தூர்வாசர் வந்து பாதம் படையாடா. இந்த தாய் தந்தை திருவாயத்தை படைந்து ரெண்டு வரத்தை வாங்கி செல்லு. நான் உலகமெங்கும் மடியளக்க போக வேண்டும். பரமேஸ்வரா ஊர்வாசரே யார் பாதத்தை பணிவது? என்ன என் பாதத்தை படைத்தால் வேண்டும் வரத்தை தந்து விட்டு நான் உலகம் மடியளக்க போக. எனக்கு வரம் கொடுக்கிறியா? எனக்கு நேரம் ஆகிறதா? சாதாரண ரிஷி படியளக்க போக வேண்டும். என்னடா உங்க பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற? பரமேஸ்வரா இல்ல நீ ஒரு சாதாரண ரிஷி. நான் உலகத்திற்கே படியிறக்கக்கூடிய தாய் தந்தை உலகத்திற்கே கடவுள். நாங்க எங்க பாயத்தை படிச்சுட்டு போ. உனக்கு வேண்டுமென்ற வரத்தை கொடுக்குறோம். நீ வேணும்னா தாயும் தந்தை என்று சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஒரு புள்ள தாய் தந்தையா மதிச்சா மட்டும்தான் நீ தகப்பு. போனா நாங்க என்ன பண்ண முடியும்? வளர்த்திருந்தபடி என்ன வீணாக்கு சரியில்லை. ஊர்வாசரே யாரிடத்தில் பேசும் என்று சத்தேனும் மனதிலே பயம் கஷ்டம். துருவமண்டலத்தின் அதிபதி 7.5 முக கோபம் 22 நேத்திரங்களை உடைய தவறிசி ஊர்வாச நான் கையிலுக்கு தேடி வந்து ஓம் பாதத்தை பணிவதா அதை எத்தன் பார்த்தோம் நீ பண்ணிக்கதா? என்ன வார்த்தை? திருவடியை பணிந்தால் இந்த தரணியிலே சுகத்தோடு வாழ்ந்திருப்பார்.
பேச்சு நம்ம கிட்ட விளையாடி இருக்குது. உள்ள பேசுங்கடா, உள்ள தூங்க முடியல என்னால. தூங்குறோம் இங்க இருக்கிற வந்த ஏய், ஆ, யார் என்னன்னு தெரியாமல் பேசுகிறாய்? உலகத்தில் முதல் கடவுளானாரா? முதல் கடவுள் பரமேஸ்வரன். ஆ, நீ இல்லன்னா நீ உலக பிரபஞ்சத்திலே உலகமே அசையாது. அனைவரும் போயிடுவார். நீ உண்ணும் உணவும் உனக்கு தேவையான சாதத்தையே அந்த சிவந்தான் படி அளக்கிறேன். நீ படி அளக்கற. ஆமா, இல்லை என்றால் பசி பட்டியடு இறந்து போய்விடுவாய் நீ. டேய் ரிஷி, நான் உன் உடம்புல இல்லைன்னா நீ வலிமை இல்லாம போயிருவ. சக்தி கொடுக்கிறவன். ஆமா, தன்னைத்தானே என்று புகழ்ந்து கொள்ள கூடாது. நாம இல்லனா உலகம் எங்காதுன்னு நினைக்காது. இந்த பரமசிவன் படி அளந்தாதான் எல்லாரும் உயிர் வாழ்வாங்க. ஆமா, ஆமா. ஏய், வீட்டார்த்தியானா தந்தையின் திருமணத்தை படிந்தால் வளர்த்து தருகிறேன். இல்லை என்றால் வெள்ளிக்கிரி விட்டு ஓடிப்போ. ஓடு. போறேன். ஆமா, போடா. நான் போடா. கூட்டிட்டு போகணும். என்னடா செய்வ நீ? என்ன பண்ணுவ நீ? ஏய், முதல்ல கிளம்பு கிளம்பு நீ. பணிய மாட்டேன். ம், உன் புருஷன் புத்தி கெட்டு போய் திரியிறான். பொன்புல பிள்ளையா ஒழுங்கா பாதத்தை பணிஞ்சு பொழிச்சு. நான் அது சாதுவே பேசுவேன். அவன் வாயை திறந்து பேசினா உனக்கு ரிஷி என்ற அகம்பா உனக்கு. ஆமா, ஆமா. அப்படியா? ஏன் மதியாமல் போனது என்னடா? ஒரு மதிவா மதியாமல் போனது என்னடா? ஏன் சக்தி? அப்படியா? மதியாமல் போனதாலே கொடுத்து இரண்டாவது தப்பே. ஏய், என்ன? என்ன பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல. தன்னை மதியாத காரணத்தினா இந்த கோபம் கொண்டு தூராத பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கு சாபம் கொடுக்கிறேன். அத்தா சக்தி, ஏண்டா? நீதான் சக்தி. ஆமா. பரமேஸ்வரன், நீ படி அளந்தாதான் உலகம் இயங்கும். இயங்கும். இப்ப ஒன்னியா இயங்காம பண்றேன். அடி ஆணவம் எடுத்த ஆதிசிவனே, இந்த தூராசரை மதியாத காரணத்தினா உன் பித்து பிடித்து உன் பசியை தீர்க்க நீ சுடலாட்டில் இருவரும் பைத்தியம் பிடிச்சு பித்து வெறி பிடித்த கோபம். ஐயா. 22 நெத்திரி பிடித்த துர்வாசா குணத்தால் வரும், இட்டால் சாபம். அவரிடத்திலே மீன் வாக்குவாதம் ஏற்பட்டு தந்திட்டால் சாபம். ஏங்க அவ சாப்பிடுத்த பார்த்தா எனக்கு கைத்திரி சிரிக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அவன் நம்மளால படைக்கப்பட்டவன். அவன் சாதாரண ரிஷி. அவன் கொடுக்கக்கூடிய சாபம் நம்ம எல்லாம் பழிக்கவா போகுது? ஆமாடி,
நான் ஏழோ நினைத்து விட்டேன். அவன் நம்ம பையங்க நம்ம கிட்ட தான் விளையாடுறான். ஒரு பிள்ளை தவறு செய்தால் பிதாதை மன்னிக்க வேண்டும். ஆமா. அதனால அவன் சாப்பிடும் நம்மள என்ன பண்ண போகுது? அதனால நீங்க படியலுக்கு போயிட்டு வாங்க, நான் அரண்மனையில் உள்ள இருக்கிறேன். ஆகட்டும். அப்படி என்றால் மனக்கவலை இல்லாமல் இந்த சிவபெருமான் பணியாந்து வருகிறேன். மந்தி